ஓகே, சைஸ் ஸ்கொயர்டு டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரையிலும் கை வர்க்க சோதனை, தமிழ்ல சொல்லணும்னா கை வர்க்க சோதனை அப்படின்னு இருக்கும். காரல் பியர்சன் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. காரல் பியர்சன், இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன், பயோஸ்டாட்டிஸ்டிஷியன். ஃபவுண்டட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன். லண்டன்ல கண்டுபிடிக்கிறாரு 1911. த ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பாத்தீங்கன்னா இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற எல்லா மெஷர்ஸுமே பாத்தீங்கன்னா சமகாலத்துல வளர்ந்ததுதான், 90s இருக்கிறதா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால வருஷங்கள் கேட்டா கூட ஈஸியா நீங்க நினைவுல வச்சுக்கலாம். அவரோட பேப்பரை வந்து 90s பப்ளிஷ் ஆகுது. ஹி கால்ட் சைஸ் ஸ்கொயர்டு குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த பேர்ல தான் அவரு மீண்டும் இந்த குட்னஸ் ஃபிட் அப்படின்றது சிறப்பீடுபாட்டு சோதனை அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. To which test which motivated research statistical inference and led to the development of statistics separate discipline. இது வந்து ஒரு தனியாவே ஒரு டிசிப்ளின் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. காரல் பியர்சன் சைஸ் ஸ்கொயர்டு டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு ராவ் சொல்லியிருக்காரு. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காரல் பியர்சனுடைய சைஸ் ஸ்கொயர்டு டெஸ்ட் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் முடிவுகளுடைய இன்ஃபரன்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றாரு. காரல் பியர்சன் ஃபேமஸ் ஃபார் சைஸ் ஸ்கொயர்டு பேப்பர் அப்பியர்டு, அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரு. எப்ரான் அப்படின்னு சொல்றாரு. ஒண்டர்ஃபுல் செஞ்சுரி அவர் கண்டுபிடிச்சதுலயே ரொம்ப முக்கியமானது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் இது கார்லேஷனும் அவர் தான், சைஸ் ஸ்கொயர்டு டெஸ்டும் அவர் தான். ஈஸியா நினைவுல வச்சுக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்கியூனஸ்லயும் அவர் தான் இருப்பாரு. டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அமையும் அப்படின்னா, இதுல இருந்து ஏன் நம்ம ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டுக்கு ஏன் நம்ம வரோம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, வென் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பாத்தீங்க அப்படின்னா 30 நோக்கி நெருங்கும் போது, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பாத்தீங்க அப்படின்னா 30 வந்துருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது எங்க வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்றடையும் அப்படின்னு நம்ம சொன்னோம். 7 பரவல் வந்துருச்சு அப்படின்னா டி டெஸ்ட் நீங்க போட வேண்டாம் அப்படின்றாரு. 7 பரவல் வந்துட்டா டி டெஸ்ட் ஒர்க் ஆகாது. மோர் தென் 30 போறப்ப டி டெஸ்ட் வராது. அப்ப நீங்க சைஸ் ஸ்கொயர்டு டெஸ்ட போடுங்க அப்படின்றத இதனுடைய கான்ட்ரிபியூஷனுங்க. அப்போ when we gets the normal distribution, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்படி ஃபார்முலா இருக்கும். சைஸ் ஸ்கொயர்டு டிஸ்ட்ரிபியூஷன் வித் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாரு. N01 அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இந்த அடிப்படையில தான் இயல்நிலை பரவல், அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இசட் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இந்த இசட் வேல்யூ கால்குலேட் பண்றதுல இருந்தா நமக்கு ஃபார்முலா இங்க அமையுது. அப்படி அமைகிறப்ப பாத்தீங்கன்னா இதுல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது 1 அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து 30க்கு மேல வரப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துடும். இங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்ததுமே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1ன்னு வச்சுக்கணும். அதுல இருந்து இங்க போகுதுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய பண்புகள், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமா நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டது. இட் இஸ் அ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், தொடர்ச்சியானது. த டிஸ்ட்ரிபியூஷன் ஹாஸ் ஒன்லி 1 பாராமீட்டர். அப்போ எண் மட்டும்தான் இருக்கணும், ஒரு எண் தான் இருக்கணும், ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்காது. ஷேப் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், எண்ணை பொறுத்தது. அதாவது இதனுடைய பரவல் வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்றது இதனுடைய விஷயங்களை பொறுத்துதான் இருக்கும். The mean of size squared distribution is n and variance equal to n. அப்ப இதுல n அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம், மீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் உடைய மீன். வேரியன்ஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா 2n அப்படின்னு அர்த்தம். இதனுடைய மதிப்பு 2n. இதெல்லாம் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் அவரு வேல்யூ பண்ணதுல கிடைச்ச ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். யூவி அப்படின்ற ரேண்டம் டெஸ்ட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். N1 பிளஸ் N2, அதாவது N1 மைனஸ் 1 இன்டூ N-1 இன்டூ K-1 அப்படின்னு சொல்லுவாரு. N-1 இன்டூ K-1 அப்படின்னு சொல்லுவாரு. காலத்துல இருந்து 1 கழிச்சிருங்க, ரோல இருந்து 1 கழிச்சிருங்க. அதுதான் அதனுடைய மதிப்பு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதனுடைய அப்ளிகேஷன், இதனுடைய பயன்பாடுகள் பாருங்க, எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாருங்க. டு டெஸ்ட் த வேரியன்ஸ், வேறுபாடை கண்டறியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வேறுபாடை கண்டறியணும். நார்மல் பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய பட்சத்துல அதை நீங்க பார்க்கணும். டு டெஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் சார்பற்ற நிலையில அட்ரிபியூட்ஸ் இருக்கணும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தந்தையின் வயது, மகனின் வயது, இந்த மாதிரி ரெண்டுக்கும் எந்த ஒரு ரிலேட்டிவ் இருக்கக்கூடாது. அப்ப இண்டிபெண்டா இருக்கணும், தனித்தனி உறவுகளாக இருக்கணும். டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன், அதை பத்தி நம்ம பின்னாடி நம்ம சொல்றோம். அடுத்த பாத்தீங்கன்னா சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ்டு டு லாஸ்ட் 2 அப்ளிகேஷன் ஆர் அப்ராக்சிமேட்லி சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அர்த்தம். சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனா நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா அதுல அப்ராக்சிமேட்டா சைஸ் ஸ்கொயர்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. பாப்போம் இதைய. குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்றது என்ன அப்படின்னா பொருத்தமான சோதனை, சிறப்பீடுபட்ட பொருத்தமான சோதனை அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன். இந்த டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்றாரு. வரக்கூடிய பேட்டர்னை சைஸ் ஸ்கொயர்டுல இருக்கா அப்படின்றத ஃபிட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். The application was most important invention mathematical science in 20th century. Goodness of it indicates the closeness of observed frequency. Closeness of observed frequency with expected frequency. இந்த ரெண்டையும் பார்ப்பாங்க. அதுல 0, அதாவது 5, அதாவது என்ன சொல்ல ஃப்ரீக்வன்சி வந்து 5க்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இதோட நம்ம என்ன பண்ணிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. 5 விட குறைவாக இருக்கக்கூடாது ஏதாவது வேல்யூ. அப்படி இருந்துச்சுன்னா அது கூட அட்ஜஸ்டபிளா நீங்க கொண்டு போயிடணும். டு நாட் காயின் சைடு டைவர்ஸ், அதாவது காயின் சைடு பண்ணிக்கலாம். டூ கர்வ் டு நாட் டைவர்ஸ் மச், அதாவது ரெண்டும் ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரியே நீங்க கொண்டு போயிடணும். இதெல்லாம் சம்மா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா புரியும். அதுக்கு நான் உங்களுக்கு மாடல் சொல்றேன். நவ் வி வாண்ட் டு எக்ஸ்பிளைன் த பர்டிகுலர் மாடல். இது எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. இது கைவர்க்க சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். சைஸ் ஸ்கொயர்டு டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் குட்னஸ் ஆஃப் ஃபிட் மாடல் அப்படின்னா ஒரு வரையறை செய்யறதுக்கு முன்னாடி கொடுக்கப்படக்கூடிய சோதனை. அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர்ல டிவைடட் பை இ. ஒவ்வொன்றையும் இயால டிவைட் பண்ணணும். இதுல பாருங்க குட்னஸ் ஆஃப் ஃபிட் மாடல்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சராசரி திட்ட விளக்கம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை சிக்மாவாக இருக்கணும். இதனுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1. அதுல ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படியே தமிழ் வெர்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதனுடைய தமிழ் வெர்ஷன். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 இந்த மாதிரி இருக்கும். 1 தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ங்கிறது வரப்பதான் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வர மாதிரியே உங்களுக்கு தோணும். 1, 2, 3, அப்ப 1, 3, 5 ஈஸியா நேரத்தில் வச்சுக்கலாம். அப்ப சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இது என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனே வந்தடையும். இதுதான் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய லாஜிக். அதுதான் இவங்க சொல்றாங்க வரையற்ற பாகை அப்படின்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n, மாறுபாடு 2n, இதெல்லாமே அவங்க சொல்லப்பட்டது. ஒவ்வொரு பகுதியும் 0.5 சைஸ் ஸ்கொயர்டு டிஸ்ட்ரிபியூஷனை நீங்க பிரிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் 0.5. அதனுடைய மோட் அப்படின்றதுக்கான விளக்கம், இப்ப பாருங்க இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வரையற்ற பாகைய அதிகரிக்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அதிகமாகிச்சு அப்படின்னா படத்தை பாருங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 இருக்கிறப்போ இந்த பரவல் இடமே மாறி இருக்கு. இது ஒரே ஒரு கோடு போட்ட மாதிரி அப்படியே இருக்கு. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 வரப்போ இந்த கோடு வித்தியாசம் ஆயிடுச்சு. 5ங்கிறப்போ 1, 10ங்கிறப்போ 1. அதிகரிக்க கைவர்க்க மதிப்பு அதிகரிக்கும். அதனால வரையற்ற பாகையின் ஒவ்வொரு அதிகரிப்பிற்கும் புதிய கைவர்க்க பரவல் கிடைக்கிறது. பரவலே புதுசா கிடைக்கும் அப்படின்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் நிறைய நெட் எக்ஸாம்ல எல்லாம் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினுங்க. இது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். குறைந்தபட்ச கைவர்க்கத்தின் மதிப்பு 0. அதனால இதனுடைய வேல்யூ எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பு இன்ஃபினிட்டிவ். 0ன்றது இன்ஃபினிட்டிவா தான் இருக்கும். அப்போ சைஸ் ஸ்கொயர்டு மதிப்பு அதனுடைய வேல்யூ அப்படின்றது எதுக்குள்ள அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபார்முலா படி நீங்க எப்படி ஃபார்முலா எழுதுவீங்க அப்படின்னா சைஸ் ஸ்கொயர்டு டெஸ்டுக்கான ஃபார்முலா நீங்க எழுதுறப்போ
சைஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு நீங்க ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் அமையும். சிக்மா போட்டுக்காங்க. அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அதுல இருந்து லெஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் டிவைடட் பை இ அப்படின்றதுனால இங்க ஸ்கொயர்டு எடுக்கிறதுனால சைஸ் ஸ்கொயர்டு வேல்யூ எப்பயுமே எப்படி அமையும் அப்படின்னா 0 இருந்து 1 அப்படின்ற நம்பருக்குள்ளதான் அமையும். சாரி, இன்ஃபினிட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், 0 இருந்து இன்ஃபினிட்டிவ். அப்ப சைஸ் ஸ்கொயர்டு வேல்யூ அப்படின்றது 0.7324 கரெக்ட். சைஸ் ஸ்கொயர்டு வேல்யூ அப்படின்றது 173.56 இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான் சார். பெரிய வேல்யூவாக இருக்கு வரலாம், 0 இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பெருசா இருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்னாகும் அப்படின்ட்டா ஒவ்வொரு இடத்துலயும் சைஸ் ஸ்கொயர்டுடைய வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு என்னாகும் அப்படின்ட்டா நியூ கர்வு கிடைக்கும். புதுசா ஒரு கர்வு என்ன ஆயிட்டா இருக்கும் அப்படின்னா கிரியேட் ஆயிட்டா இருக்கும். கிரியேட்டர் ரொம்ப முக்கியமான பார்ட். பண்புகள் எல்லாமே மெமரைஸ் பண்ணிதான் ஆகணுங்க, வேற வழியே கிடையாது. கிரேட்டர் தேன் 30 அப்படின்றப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 30 அப்படின்றப்போ அதனுடைய சராசரி திட்ட விலக்கத்துக்கு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அலைவனுடைய கூடுதல் பாருங்க 50ற்கு மேல் இருக்க வேண்டும். இதெல்லாம் அதனுடைய நிபந்தனைகளை நிறைவு செய்யணும். எந்த பிரிவு கட்ட அலைவண்ணம் 5க்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, அலைவன் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், 5க்கு குறைவா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா மற்ற பிரிவு அலைவண்ணங்களோடு இதை கூட்டி 5க்கு குறையாத அலைவண்ணாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க மாத்திக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்க காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி 5 விட மேல, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்க பாருங்க, இந்த சம்ல இது கண்டறிந்த அலைவன் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இதுல பாருங்க 3 வேல்யூ பாருங்க, 3 1. இந்த வேல்யூ பாருங்க நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 5 காட்டிலும் குறைவா இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி 3 1 அடுத்த இருக்கக்கூடிய இன்னொரு நம்பரோட நீங்க கூட்டிக்கணும். 5 விட குறைவா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதான் இன்னொரு நம்பரோட நீங்க கூட்டிக்கணும். அப்ப இதை 10ஓட நமக்கு கூட்டிடுறாங்க. 3 1ங்கிறது 5ஓட குறைவு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன் 10ஓட கூட்டிட்டேன். அப்ப எனக்கு என்னென்ன ஆயிடுச்சு 14ன்னு ஆயிடுச்சுங்க. அப்ப பாருங்க, இந்த 10 3 1 தான் 14ன்னு நமக்கு ஆயிடுச்சு. அதனால நான் என்ன செய்யணும் அப்படின்னா இங்க கூட்டுனா இங்கேயும் நான் கூட்டிக்கணும். அதனால இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சியும் நான் கூட்டி இந்த இடத்துல வேல்யூவை லெஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. வேல்யூ அலைவன்கள் 5 காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா 5க்கு மேல இருக்கணும். இதெல்லாம் மேனுவலா ஒர்க் பண்றப்பதான் நமக்கு இந்த டிஃபிகல்டிஸ் வரும். அப்ப எத்தனை மதிப்பை நம்ம லெஸ் பண்ணிருக்கோம் 5க்கு குறைவா இருக்கோம் அந்த மதிப்பெல்லாம் போட்டு இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துல காட்டணும். அப்போ 6 - 1 - 1 அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டணும். இதுக்கு பெஸ்ட் மெத்தடே பாத்தீங்கன்னா 2/2 டேபிள் தான். அப்படி வரப்ப இதனுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் R-1 C-1 அப்படின்ட்டு அமையும். 2/2 நேர்வு அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேரு எய்ட்ஸ் இன் கரெக்ஷன். இந்த மாதிரி அமையும். இதெல்லாம் இதனுடைய ஃபார்முலேட்டட் சம்ம தாங்க. எல்லாமே சம்ம பாருங்க, சிம்பிளா பார்க்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த இது இருக்காது. இதெல்லாமே நம்மகிட்ட பிஜி லெவல்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சம் தான். இவ்வளவு பெருசா நமக்கு வரப்போறது இல்லை. ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2/2 டேபிள் தான் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டேபிள் ஃபார் கால்குலேட்டிங் சைஸ் ஸ்கொயர்டு டெஸ்ட். அதனால ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தெரிஞ்சாவே போதும். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஒன்ஸ் அகைன் பாருங்க, இந்த நியூ புக்ல என்ன இருக்கு அதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். இதெல்லாம் 2/2 டேபிள்.
கண்டின்ஜென்சி டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். நேர்வு அட்டவணை. ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் இந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்னது. இதுதான் வந்து இசட் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்றோம், சைஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். அப்ளிகேஷன் வந்து சிம்பிளா கொடுத்துட்டாங்க. பழைய புக்ல நல்லா கூடுதலா இருக்கு பயன்பாடுகள் அப்படின்ட்டு. நல் ஹைபாதிசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பழைய புக்ல இருக்கக்கூடிய, புது புக்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸுங்க. ஓல்டு புக்கு பெஸ்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஓல்டு புக் வந்து சூப்பரா இருக்கும். வெதர் இட் இஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்க பாத்துக்கோங்க. டி டெஸ்ட், இசட் டெஸ்ட், இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் சாம்பிளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. when attains the more than 30 வரப்பையும் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட் ஒர்க் ஆகும். லார்ஜ் சாம்பிள் வரப்பையும் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இதுல கேள்விகள் கேட்டிருந்தா நமக்கு எந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். ஜஸ்ட் a minute. ப்ராப்பர்ட்டிஸ் தான் நமக்கு கேள்விகள் வரும். இந்த பாருங்க, a company have intensive training, salesman கொடுத்திருக்காங்க, increasing sales. A random variable 6 salesmen was selected. The value of the sales made before and after. பாருங்க, இந்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கு பாருங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை ரெக்கார்ட் பண்றாங்க. The test will more appropriate. முன்னும் பின்னும் வந்துச்சு அப்படின்னா எந்த டெஸ்ட் நமக்கு பொருந்துங்க? Faraday t-test. Faraday t-test இணை சோதனை. இணை சோதனை Faraday t-test அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து நான் மாத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு பேரு Faraday t-test. Faraday t-test. இது ரொம்ப முக்கியம். Faraday t-test. The next question, if the order of contingency table, 5/4 இருக்கு அப்படின்னா the degree of freedom corresponding size squared அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டின்ஜென்சி டேபிள் என்ன இருக்கோ அதுக்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா n-1 k-1 இதுதான் ஃபார்முலா. n-1 k-1 அல்லது n-1 எழுதலாம், n-1 இன்டோ r-1 எழுதலாம், c-1 r-1 கூட எழுதலாம். c-1 இன்டோ r-1 ரோவுல இருந்து ஒன்ன கழிச்சிருங்க, காலத்துல இருந்து ஒன்ன கழிச்சிருங்க, அவ்வளவுதான் லாஜிக். ரோவுல இருந்து ஒன்ன கழிச்சிருங்க, காலத்துல இருந்து ஒன்ன கழிச்சிருங்க, 3 விதமான இதுல நம்ம கொண்டு வரலாம். அப்போ அதை வந்து நீங்க மல்டிபிள் பண்ணணும். அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்றதாக இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் பண்றதாக இருக்கும். ஈஸியா நினைவுல வச்சுக்கிறதுக்கு கண்டின்ஜென்சி டேபிள் என்ன இருக்கோ அதையே c-1 கொடுங்க, காலம் -1 ரோ -1 இப்படி எடுத்துக்கோங்க. அப்ப இதுல 5 காலம் 4 ரோ அப்படின்னு அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா 5 - 1 அதே மாதிரி 4 - 1. அப்ப இதுல நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 4 × 3 மொத்தம் 12ங்க. அப்ப இதுதான் ஆன்சர்.
for testing hypothesis concerning variance of normal population. நார்மல் பாப்புலேஷன் உடைய வேரியன்ஸ பத்தி பேசுறது. அது பேசுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சைஸ்கார்டு டெஸ்ட். இது வேரியன்ஸ பத்தி பேசும். இது எதை பத்தி பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் உடைய மீனை பத்தி பேசும் சார். வேரியன்ஸ் அப்படின்றது இருந்துச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் எஃப் டெஸ்டுக்கு வருதுங்க. ஒரு சிலது பாத்தீங்கன்னா எஃப் டெஸ்டுக்கு வரும். நார்மல் பாப்புலேஷன் சிக்மா ஸ்கொயர் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர்ல தான் வருது. The n is degree of freedom, the size square distribution, then variance equal to variance என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நார்மல் பாப்புலேஷன் சிக்மா ஸ்கொயர். இதெல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சாதான் நமக்கு தெரியும். இது பாருங்க நம்மளுடைய தமிழ் மீடியம் புக்ல அது முன்னாடி இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இதில் இருந்துதான் நமக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. Again come back into question. N is the degree of freedom, size squared value, then variance. இந்த பாயிண்ட் பாருங்க 14வது கொஸ்டினாக இருக்கக்கூடியது. அப்படியே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 இது அப்படியே கேட்டிருக்காங்க. என்னங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், தென் வேரியன்ஸ் அப்படின்றது 2n. இந்த இதுதான் ஆன்சருங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. அதனுடைய இது பாத்தீங்கன்னா n. இப்போ இதனுடைய மாறுபாடானது 2n. இந்த இங்கிலீஷ் புக்காக இருந்தா உங்களுக்கு இதுல இருந்து கேட்டிருப்பாங்க. எல்லாமே புத்தகத்தை வச்சதான் நீங்க வரி வரியா படிச்சே ஆகணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா ஒவ்வொன்றுடைய ப்ராப்பர்ட்டிஸ வந்து மெமரைஸ் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துதான் கேள்விகள் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் கேட்க விட்டது. The mean of the size squared distribution is n and the variance is 2n. அடுத்த ஒரு கொஸ்டின்ல பாருங்க. The size squared performed a test of goodness fit k class இருக்கு, estimating s parameter இருக்கு. The degree of freedom test statistics அப்படின்னு கேட்டிருக்காங்க. goodness of fit வந்தாவே k-1 s-1 c-1 r-1 போட்ட மாதிரி போட்டீங்கன்னா கரெக்டுங்க. சைஸ் ஸ்கொயர்டுடைய ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. கண்டின்ஜென்சி டேபிள்ல m×n ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா இங்க ஹோல் ஸ்கொயர்டு வரக்கூடாது.